ஆமேன். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், மாட்சிமை நிறைந்தவர். உம்மை துதிக்கிறோம் அப்பா பிதாவே. இந்த வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலும் ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். என்னை முடிவு வரையுந்தம் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியுள்ள இதயத்தோடுமை துதிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இது இரண்டாவது முறையாக உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆராதனையின் வேளையின் போது அருமையான மகள் கூறிய ஒரு சில வார்த்தைகளை நாம் மறுபடியுமாய் நினைவு கூற இருக்கிறோம். அருமையான மகளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தைகள். அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் இன்றைய செய்தி உங்களுக்கு வரப்போகிறது. மகள் சொன்னாள், என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருவீர் என்கிற ஒரு பாடலை பாடினாள். என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருவீர். அவர் மீண்டும் வரப்போகிறார். அதை குறித்து தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். ஒரு நாள் வரப்போகிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆயத்தமுள்ளவர்களைத்தான் அவர் எடுத்துக்கொள்வார். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆராதனையின் வேளையிலே மகள் கூறினாள். இன்னும் முக்கியமான ஒரு வார்த்தை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்தம் என்றாலே வேறு பிரித்தல். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்றாலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அன்பானவர்களே, அவருடைய சாயல் நம்மேல் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆராதனையின் வேளையிலே வந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் அனுதினமும் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் உலகத்திலே வாழ வேண்டும். அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை குறித்து நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அவரே சொல்லி சென்றிருக்கிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் வரும் நாளையும் நாளிகையும் நமக்கு தெரியாது. இந்த நிமிஷம் வரலாம், நாளை வரலாம், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் வரலாம். அவர் எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரியாததினால் நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறி சென்றிருக்கிறார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11வது வசனம். இது தேவதூதர்கள் சொன்னது. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆகவே அன்பானவர்களே, அவருடைய வருகை நிச்சயம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே முதன்முறையாக வந்தது பல காரணங்களுக்காக. ஆனால் முக்கியமான ஒரு காரணம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால், அவருடைய வருகையின் நோக்கம் பலவாக இருந்தாலும் அவருடைய முதல் வருகையின் பிரதான நோக்கம் தம்முடைய மணவாட்டியாகிய பூரணமான திருச்சபையை ஆயத்தம் பண்ணுவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, எடுத்துக்கொள்வதற்காக. நாம் எல்லாரும் அவருடைய மணவாட்டிகளாக இருக்கிறோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் மணவாட்டிகளாக இருக்கிறோம். ஆனால் மணவாட்டிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியிருக்கிறார். அன்பானவர்களே, அந்த வைராக்கியம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி அவருடைய மணவாட்டிகளாகிய நாம் கற்புள்ள கன்னிகையாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். கரைதிரை அற்றவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். 2-3 வாரங்களுக்கு முன்பதாக அருமையான மகள் ஒரு பிரசங்கம் பண்ணினாள், சுத்திகரிப்பை பற்றி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சுத்திகரிப்பை பற்றி ஒரு அழகான பிரசங்கம் பண்ணினார். சுத்திகரிப்பு மிக மிக முக்கியம். அதிலே முக்கியமான ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். 1 யோவான் 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 யோவான் 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால், பாவத்திலே நடக்கிறவர்களாயிருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி என்றால் நம்மை சுத்திகரிப்பது என்னது? அவருடைய இரத்தம். ஆனால் எப்பொழுது அது சுத்திகரிக்கும் நம்மை? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். ஒளியிலே நடப்பது என்றால் என்ன? 109 சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஒளியிலே நடப்பது என்றால் வசனத்தின்படி நடப்பது. அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான் ஒளியிலே நடக்கிறவர்கள். அவர்களைத்தான் அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கும். இந்த வசனத்திலே 2 பகுதிகள் இருக்கிறது. அதில் முதல் பகுதி என்ன சொல்கிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் தேவனோடும் பிறரோடும் ஐக்கியப்பட்டிருப்போம். அங்கே செமிகோலன் போடப்பட்டிருக்கிறது. அந்த செமிகோலன் போடப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே அப்பொழுது என்கிற ஒரு வார்த்தையை போட்டு நாம் வாசிக்க வேண்டும். இப்பொழுது வாசியுங்கள். இந்த அப்பொழுது என்கிற வார்த்தை செமிகோலன் இடத்திலே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்பொழுது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்பொழுதுதான் சுத்திகரிக்கும். அன்பானவர்களே, எல்லாரையும் சுத்திகரிக்காது. அவருடைய இரத்தம் பரிசுத்தமான ஒரு இரத்தம். அதற்கு விலை மதிப்பே கிடையாது. ஆகவே வசனத்தின்படி நடக்கிறவர்களைத்தான் அவர் பரிசுத்தம் பண்ணுவார், சுத்திகரிப்பார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள்தான், பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்கிறவர்கள்தான் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27 28. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். என்றால் அவருடைய வருகை நிச்சயம். அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்குத்தான் அவர் தரிசனம். அப்படின்றால் நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் பற்றிகளா! நாம் அவரோடு கூட இருப்போம். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள்தான் அவரோடு கூட இருக்க முடியும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அடுத்த ஒரு வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். அப்படி என்றால் அவருடைய வருகை நிச்சயம்.
அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1:9. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வருவார். இதோ மேகங்களுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 நாம் வாசிக்கிறோம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாடுகள் பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருடைய ஊழிய காலமாகிய அந்த 3.5 ஆண்டு காலங்களிலே நமக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லி சென்றிருக்கிறார். அவருடைய உபதேசங்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த 4 சுவிசேஷங்களிலும் நாம் காண முடியும். அவருடைய உபதேசங்களை நாம் நன்கு அறிந்தவர்களாய், அந்த உபதேசங்களை நாம் கைக்கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமே ஆனால் நாம் அவருடையவர்களாய் இருப்போம், அவரில் நிலைத்திருப்போம், அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உபதேசத்திலே நாம் நிலைத்திராவிட்டால், உபதேசங்களின்படி நாம் நடக்காவிட்டால் நாம் கைவிடப்படுவோம். அன்பானவர்களே, நிலைத்திருப்பது என்றால் அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய உபதேசங்களின்படி, அவருடைய போதனைகளின்படி நடப்பதுதான் அவரில் நிலைத்திருப்பது, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பது. அன்பானவர்களே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கவில்லை என்றால் அவருடைய சமூகத்திலிருந்து நாம் துரத்தப்படுவோம். ஏதேன் தோட்டத்திலே நடந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய கட்டளைக்கு மீறி நடந்தார்கள். யார்? ஆதாமும் ஏவாளும். அந்த கட்டளைக்கு அவர்கள் மீறினபடினால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவருடைய கட்டளை என்ன? ஆதியாகமம் 2:17. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சாவா என்று கட்டளையிட்டார். புசிக்க வேண்டாம் என்று அவர் கட்டளையிட்டார். ஆனால் ஆதியாகமம் 3:4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்படி என்றால் தேவன் சொன்னார், நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று. சாத்தான் என்ன சொன்னான்? நீங்கள் சாகவே சாவதில்லை என்று. அதை போலத்தான் இந்த நாட்களிலும் அநேக சபைகளிலே, கூடுகைகளிலே, பிரசங்கங்கள்
மாறுபாடான பிரசங்கங்களாய் மாறி வருகிறது. தேவன் சொன்னார் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று, சாத்தான் சொன்னான் சாகவே சாவதில்லை என்று. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விபசாரியை பார்த்து என்ன சொன்னால், இனி நீ பாவம் செய்யாதே என்று. ஆனால் இக்காலங்களிலே அநேக போதகர்கள் பாவம் செய்யலாம், எந்த பாவம் செய்யலாம், ஆனால் அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டால் மாத்திரம் போதும். அறிக்கையிட்டால் அவர் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்த தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, பாவம் செய்யக்கூடாது என்று பிரசங்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பாவம் பொல்லாதது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 9வது வசனம் என்ன சொல்கிறது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்படி என்றால் நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள், புத்திரர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நாம் பாவம் செய்யக்கூடாது. பாவம் ஏன் செய்யக்கூடாது என்றால், தேவனாகிய கர்த்தர் யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே அவர் சொன்ன இந்த வசனத்தை உங்கள் ஜீவிய நாட்கள் முழுவதும் தயவு செய்து மறவாதிருங்கள். இந்த கருத்துக்கு மாறுபாடான கருத்தே கிடையாது. 32-33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ, செய்கிறவன் எவனோ அவன் பெயரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். புஸ்தகத்திலிருந்து, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன், நீக்கி போடுவேன். ஜீவ புஸ்தகத்தில் பாவம் செய்கிறவனுடைய பெயர் காணப்படாது. அன்பானவர்களே, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டதாக காணப்பட வேண்டும். அப்படி ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டதாக காணப்படவில்லை என்றால் என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம், கடைசி வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ எவளோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவள் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான், தள்ளப்படுவான். ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டுமே, ஆனால் நம்மில் பாவம் காணப்படக்கூடாது. பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்கிறவர்களைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு போவார். பாவிகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கப் போவது இல்லை. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். அன்பானவர்களே, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாசித்தது போல 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசித்தது போல நாம் அந்த ஒளியிலே நடக்க வேண்டும். இந்த ஒளியாகிய வெளிச்சமாகிய அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, வசனத்தின்படி வாழ வேண்டும், வார்த்தையின்படி வாழ வேண்டும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்கள். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம் வருகையை குறித்து. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அடுத்த வசனம் 16வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை, அதாவது ரட்சிப்பின் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான்.
வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 வசனத்திலும் கூட அவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 வசனங்களிலே, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அன்பானவர்களே, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அநியாயம் செய்கிறார்களா? செய்துவிட்டு போகட்டும். அசுத்தமாக இருக்கிறார்களா? இருக்கட்டும். ஆனால் நாம் அநியாயம் செய்யக்கூடாது, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறோமே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:7 வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு பரிசுத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, எபேசியர்கள் நிருபம் 1 வசனத்தை வாசியுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, அருமையான மகள் ஆராதனையின் போது சொன்னாள் அல்லவா, நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அவர் எதற்காக நம்மை வேறு பிரித்திருக்கிறார்? இந்த உலகத்தாரிடமிருந்து. நாம் இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகம். நாம் இந்த உலகத்தாரை போல வாழக்கூடாது. அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 20 வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் அவருடையவர்களாய் இருக்க வேண்டுமே. ஆனால் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அவருடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்தாரிடமிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பரிசுத்தம் என்றாலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பாவத்திலிருந்து வேறு பிரித்தது, உலகத்தாரிடமிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற அத்தனை காரியங்களும் பாவமே. ஆகவே அவர் பிரியப்படுகிறவைகளை தான் செய்ய வேண்டும். அதாவது அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 வசனத்திலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, நான் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். இவைகளெல்லாம் செய்கிறவர்களை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி பேசுகிறார்களா? தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறார்களா? இல்லை வெறுமனே பிசாசுகளை துரத்துவதும் தீர்க்க தரிசனம் உரைப்பதும் அற்புதங்களை செய்கிறதுமாய் இருக்கிறார்களா? அன்பானவர்களே, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆனால் அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய சித்தம் என்ன? நாம் எல்லாருமே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அப்படி என்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அன்பானவர்களே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால்தான் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். அன்பானவர்களே, அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அவரே சொல்லி சென்றிருக்கிறார். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார் என்று. அடுத்த ஒரு வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அன்பானவர்களே, அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் சபைக்கு வருகிறோம் என்றால் எதற்காக வருகிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். இதற்காகத்தான் நாம் சபைக்கு வருகிறோம். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா? இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அருமையான மகள் கூட சொன்னாள், பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று. கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதில் அநேகர் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், உண்மை கிறிஸ்தவர்களாக அல்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டு இருக்கிறோம், அடிக்கடி பிரசங்கம் செய்கிறார்கள்.
ஆனால் சத்தியம் என்றால் என்ன? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியபரராகிய பிதாவாகிய தேவன் சத்தியம், சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் சத்தியம், வேத வசனம் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம். ஆகவே சத்தியத்தை அறிந்தவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோமா? வசனத்தின்படி வாசியங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களாய் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் தான் அவரை அறிந்திருக்கிறார்கள். மற்றபடி அவர்கள் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, உபதேசங்களை, போதனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கவில்லை என்றால் நாம் அவரை அறியவில்லை என்றுதான் அர்த்தம். அடுத்த வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் அவருக்குள் இருக்க வேண்டும். யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்படி என்றால் நாம் புது சிருஷ்டியாய் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன? இந்த வசனத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன? கிறிஸ்து யார்? வார்த்தையானவர். இந்த வார்த்தைக்குள் இருக்க வேண்டும், வசனத்திற்குள் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 14வது வசனம், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். போதும். அந்த நமக்குள்ளே என்று எழுதப்பட்டிருக்கிறது, நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தைக்குள் நாம் இருந்தால்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று பவுல் சொல்லியிருக்கிறார் அல்லவா? நாம் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். வார்த்தைக்குள் இருந்தால்தான், வார்த்தையின்படி நடந்தால்தான் நாம் புது சிருஷ்டியாய் மாற முடியும். அந்த புது சிருஷ்டியாய் மாறினவர்களைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு போவார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு போவார். எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்பானவர்களே. கிறிஸ்துமஸ் சமயத்திலே ஒரு வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம், இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் அதையே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமம் 28:9.
என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் நீ தேவனை உன் அறிந்து பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ம், கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அறிவார். நீ அவரை தேடினால் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நாம் அவரை விட்டுவிடக்கூடாது. நாம் அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அடுத்த வசனம் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு அவர் இருப்பார். உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவரை விட்டீர்களாகிய அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் உங்களை விட்டு விடுவார். அன்பானவர்களே, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல்தான் அவர் இரக்கமாயிருப்பார். வேதாகமத்திலே அநேக ஆசீர்வாத வசனங்கள், அநேக வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை. நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தங்கள் இல்லை. என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரையும் அல்ல. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை கனம் பண்ணாதவன் கனவீனமாவான். அன்பானவர்களே, நாம் அவரில் அன்பு கூர்ந்தால் அவர் நம்மில் அன்பு கூறுவார். ஆனால் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பிரயோஜனமல்ல. ஒருவன் என்னில் அன்பு கூறுகிறவனானால் அவன் என் கற்பனைகளை கைக்கொள்ள கடவன். கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் தான் அவரில் அன்பு கூறுகிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சற்று கடினமான ஒரு வாழ்க்கை தான். அநேக உபத்திரவங்களின் நடுவே ஊடாக நாம் செல்ல வேண்டியவராக இருக்கிறோம். 2 வாசல்கள் உண்டு. ஒன்று விசாலமான வாசல், மற்றொன்று இடுக்கமான ஒரு வாசல். நாம் எல்லாரும் இடுக்கமான வாசல் வழியாக செல்ல வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். உபத்திரவங்களின் ஊடே. ஆனால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆகவே அன்பானவர்களே, நாம் உலகத்தை ஜெயித்தவர்களாய், பிசாசை ஜெயித்தவர்களாய், மாம்சத்தை ஜெயித்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதாவது ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்களை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதன் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்படி என்றால் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் கிறுக்கி போடாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் ஒன்று பாவம் செய்யக்கூடாது, இன்னொன்று ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளையெல்லாம் நாம் ஜெயித்தவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். இந்த பாவம் உலகத்தில் பிரவேசித்தது இந்த 3 காரியங்கள் மூலமாகத்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சாத்தான் இந்த 3 இச்சைகளையும் காட்டிதான் ஏவாளை வஞ்சித்தான், ஏமாற்றினான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதே இந்த 3 இச்சைகளையும் தான் அவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் காட்டினான்.
அதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அதில் அவர் ஜெயம் கொண்டார், அங்கே ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். ஆகவே நாம் இந்த சோதனைகளிலிருந்து நாம் ஜெயித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோமே ஆனால் அவரோடு கூட நாம் சிங்காசனத்திலே உட்கார முடியும். அதை வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா! அவரோடு கூட நாம் அவருடைய சிங்காசனத்திலே நாம் உட்கார வேண்டுமே ஆனால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், இச்சைகளை ஜெயிக்க வேண்டும். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அன்பானவர்களே, எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. மகள் சொன்னது போல அநேகர் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இன்னொன்று சொன்னார்கள் மகள், அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அவரை நாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அதாவது அவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சாயல் நம்மில் காணப்பட வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய குமாரனுடைய சாயல் என்றால் என்ன? கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய சுபாவங்கள் நம்மில் காணப்பட வேண்டும். முக்கியமாக அவர் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டுமாம்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்பானவர்களே, நம்முடைய மரணம் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. அவருடைய வருகை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய ஆத்துமா பரதீசில் சென்று இளைப்பாற வேண்டுமேயானால் நாம் சாந்தமுள்ளவர்களாய் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு. ஆகவே எல்லாருடைய ஆத்துமாக்களும் பரதீசு சென்று இளைப்பாற முடியாது. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் பரதீசில் சென்று இளைப்பாறுவார்கள். அவருடைய ஆத்துமா. இந்த கர்த்தருக்குள் நித்திரை என்றால் என்ன? யார் கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள்? கர்த்தருக்குள் வாழ்கிறவர்கள் தான் கர்த்தருக்குள் நித்திரை அடைய முடியும். அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாய் நம் உலகத்தில் வாழ வேண்டும்.
அவருடையவர்களைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு போவார். அவருடையவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவருடையவர்கள் என்றால் யார்? கிறிஸ்துவினுடையவர்கள் என்றால் யார்? கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடையவர்களாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருந்தால்தான் நாம் அவருடையவர்கள். நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்தவர்கள். நம்முடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் நம்முடைய ஆசை இச்சைகளையும் நாம் சிலுவையில் அறையவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்றால் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய், அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27-28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் தான் அவருக்கு பின்னாக செல்ல முடியுமா? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவன் யாருக்கு கிடைக்கும் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து. அன்பானவர்களே, நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், அவருடைய வார்த்தையை, வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் பிசாசு நம்மை தொடமாட்டான். அவன், பேதுரு எழுதுகிறார் அல்லவா, பிசாசு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்மை சுற்றி சுற்றி வருகிறான், நம்ம விழுங்கலாமோ என்று. நாம் அவனுக்கு இடம் கொடுத்தால்தான் அவன் நம்மிடம் வருவான். நாம் அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமே ஆனால் நமக்குள் தேவன் இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும், கிறிஸ்து இருக்க வேண்டும், நமக்குள் இருக்க வேண்டும். அவர் நமக்குள் இருப்பாரே ஆனால் பிசாசு நம்மிடம் வர முடியாது. அவன் நமக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் நமக்குள் இருக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்க வேண்டுமே ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுவேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் தான் அவர் வாசம் பண்ணுவாரா? தாழ்மை உள்ளவரிடம் தான் அவர். நம்மில் தாழ்மை இல்லை என்றால் அவர் வாசம் பண்ண மாட்டார். வேத வசனம் சொல்கிறது, அவர் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? எல்லாருக்கும் கிருபை அளிக்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், எல்லாருக்கும் கிடையாது. அன்பானவர்களே, இந்த தாழ்மையை நாம் லெந்து காலங்களிலே தியானித்திருக்கிறோம். குறிப்பாக புனித வெள்ளிக்கு முந்தின நாள், அந்த வியாழக்கிழமை அன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்?
சீஷர்களுடைய கால்களை கழுவினார். அந்த அளவுக்கு அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று. ஆகவே தான் அவர் உயர்த்தப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நாமும் உயர்த்தப்பட வேண்டுமேயானால், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமேயானால், அவர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமேயானால், நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதைத்தான் அவர் மத்தேயு 11:29 நாம் வாசித்தோம் அல்லவா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் வாழ்ந்தால்தான் அவர் நமக்குள் வாழ்வார், நாம் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் செய்ய வேண்டுமானால் இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கிறிஸ்து அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். பிதாவும் குமாரனும் நம்மில் வந்து வாசம் பண்ண வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தால்தான் கிறிஸ்தவர்கள், தேவனை உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். கலாத்தியர் 5:24 நாம் வாசித்தது போல நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய பழைய மனிதனை சிலுவையில் அறைய வேண்டும். பழைய மனிதன், பழைய பாவ சுபாவங்கள், பழைய ஜென்ம சுபாவங்கள், இவைகளை எல்லாம் சிலுவையில் அறைய வேண்டும். இதை நாம் எப்பொழுது செய்திருக்க வேண்டும் தெரியுமா? ஞானஸ்நானத்திலே செய்திருக்க வேண்டும். ஞானஸ்நான முழுக்கிலே போதகர் நம்மை தண்ணீருக்குள் அமிழ்த்தும் பொழுது அங்கே இந்த சம்பவம் நடந்திருக்க வேண்டும். தண்ணீருக்குள் நாம் அமிழ்ந்திருக்கும் பொழுது அங்கே அந்த பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அந்த பழைய மனிதன் அங்கே மரித்திருக்க வேண்டும், சாகடிக்கப்பட வேண்டும். அந்த பழைய மனிதன் அடக்கம் பண்ண வேண்டும். இந்த மூன்றும் அங்கே நடந்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் இந்த தண்ணீரை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது இந்த பழைய மனிதன் மரித்தால்தான் நாம் புது சிருஷ்டியாய் மாற முடியும். ஆனால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் புது சிருஷ்டியாய் மாறியிருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலை இல்லை. ஆகவே அன்பானவர்களே, இன்று முதல் நாம் புது சிருஷ்டியாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவருடையவர்களாய், தேவனை உடையவர்களாய், கிறிஸ்துவை உடையவர்களாய், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நாம் இந்த உலகத்தாரிடமிருந்து வேறு பிரிக்கப்பட்டால்தான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை, அப்போ அந்த அதிகாரத்தை நாம் பெற்றவர்கள் தான். நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? இந்த வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் வரை. தேவனுடைய ஆலயத்துக்கும்
விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நாம் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று யார் சொல்லுகிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் இந்த உலகத்தாரிடமிருந்து பிரிந்து செல்ல வேண்டும், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். இந்த சபையிலே இன்று வந்து தேவ செய்தியை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய வருகை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. அவரே சொல்லி சென்றிருக்கிறார், சீக்கிரமாய் வருவேன் என்று. அவருடைய வருகை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். குறித்த நேரத்திலே அதை முடிக்க முடியாதுதான். ஆகவே உங்களுக்காக ஒரு கைப்பிரதி கொண்டு வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இந்த வருகையிலே இரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 வருட அரசாட்சி. அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் வாசியுங்கள். இதை வாசிக்கும் பொழுது இரண்டாவது வருகை குறித்து முழு விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். இதை ஒரு முறை அல்ல, பல முறை வாசித்து பாருங்கள். இதுபோல் அநேக கைப்பிரதிகள் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு நான் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், நானும் உயிரோடு இருந்தால் உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். ஏனென்றால் எனக்கு வயது ஆகிவிட்டது. எத்தனை வயது என்று யாராவது சொல்ல முடியுமா? 84. தேங்க்யூ. ஆகவே அன்பானவர்களே, வார்த்தையை நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சபைக்கு வருவது சரிதான், வேதத்தை வாசிப்பது சரிதான், ஜெபம் செய்வது சரிதான், உபவாசம் இருப்பது, காணிக்கை கொடுப்பது எல்லாமே சரிதான். ஆனால் வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். வார்த்தையை தான் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தை தான். ஆகவே வார்த்தையை நாம் கவனமாய் கேட்போம். அந்த வார்த்தையின்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய பிரியத்தின்படி நாம் வாழ வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.